Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராக்கெட் தொழில்நுட்பத்தில் மிகவும் சிக்கலான தொழில்நுட்பங்களில் ஒன்றாக கருதப்படும் கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க முன்பு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிரையோஜெனிக் என்ஜினை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்ரோ தள்ளப்பட்டது. இப்போது விண்வெளித்துறையின் உயர்தர தொழில்நுட்பத்தில் இந்தியா வல்லமையுடன் கூடிய தன்னிறைவுத் திறனை பெற்றிருக்கிறது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி 22 டன் எடையுடன் CE-20 கிரையோஜெனிக் என்ஜினின் சோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ நடத்தி புது சாதனையை படைத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ உந்துவிசை வளாகத்தில் CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் 22 டன் உந்துவிசை திறனில் கடல் மட்டத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. முன்னதாக இந்த CE-20 என்ஜின் 19 டன் உந்துவிசை அளவிலேயே கடல் மட்டத்தில் செய்யப்பட்ட சோதனையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவின் கனரக ஏவுகணை வாகனமான LVM-3 சுமக்கும் திறனை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த என்ஜினை 22 டன் உந்துவிசைக்கு மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜூலை 6ஆம் தேதி CE-20 கிரையோஜெனிக் என்ஜினின் விமான ஏற்பு தரைவழி சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. 19.5 டன் உந்துவிசையில் 45 வினாடிகளும் 22 டன் உந்துவிசையில் 25 வினாடிகளும் இந்த என்ஜின் இயக்கப்பட்டதாகவும் என்ஜின் மற்றும் முனைய பாதுகாப்பு அமைப்பின் செயல்பாடு மிகச் சிறப்பாக இருந்ததாகவும் இஸ்ரோ உறுதிப்படுத்தியுள்ளது. LVM-3 ராக்கெட்டின் மேல்நிலை இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதற்கு முன்னதாக இந்த என்ஜினை மேலும் மேம்படுத்தி C-32 விமான நிலை பகுதியுடன் இணைப்பதற்கான அனுமதியையும் இஸ்ரோ பெற்றுள்ளது. CE-20 என்ஜின் ஏற்கனவே 3 வணிக ரீதியான விண்வெளி பயணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. இப்போது 22 டன் உந்துவிசை திறனில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் வெற்றிக்கு பிறகு இஸ்ரோ LVM-3 சுமந்து செல்லும் திறனை அதிகரித்துள்ளது. இது உலகளாவிய வணிக ரீதியான ஏவுதல் சந்தையில் இந்தியாவின் வாய்ப்பை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நாசில் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி CE-20 என்ஜின் சோதனை செய்யப்பட்டது இதுவே முதன்முறையாகும். இந்த சோதனை முடிவுகள் என்ஜின் அமைப்புகள் மற்றும் NPS ஆகியவற்றின் திருப்திகரமான செயல்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. மேலும் இந்த சோதனையின் வெற்றி இந்திய மனித விண்வெளி பயணத் திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. அதாவது ககன்யான் பயணத்திற்கான CE-20 என்ஜின் மனிதர்களை ஏற்றிச் செல்வதற்கான தகுதி தேவைகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்கிறது. இஸ்ரோவின் இந்த சாதனை எதிர்கால விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி பயணத் திட்டங்களுக்கு மேலும் வலிமை சேர்த்திருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.